என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸினுடைய சம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டினை பார்சியல் ஃப்ராக்ஷனாக மாற்றி எழுத சொல்கிறாங்க. இப்போ பார்சியல் ஃப்ராக்ஷன் சம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம டிகிரி செக் பண்ணணும். டிகிரிங்கிறது என்னென்னா எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. நியூமரேட்டருக்கு தனியாக டிகிரி செக் பண்ணணும், டினாமினேட்டருக்கு தனியாக வந்து டிகிரி செக் பண்ணணும். பாருங்கள், நியூமரேட்டரில் எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் வந்து என்னென்னு பாருங்கள் 2. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி வந்து 2. டினாமினேட்டரில் எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்னென்னு பாருங்கள், எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் வந்து 2. அப்போ டினாமினேட்டரோட டிகிரி வந்து 2. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நியூமரேட்டரோட டிகிரியும் 2ஆக இருக்குது, டினாமினேட்டரோட டிகிரியும் 2ஆக இருக்குது. அப்போ என்னென்னா நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டரோட டிகிரியும் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. புரியுதுங்களா? 2 = 2. அப்போ நியூமரேட்டர் டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரி இங்கே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம், அதாவது இந்த ஃப்ராக்ஷனை நம்ம என்னென்னு சொல்லலாம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். புரியுதுங்களா? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, டினாமினேட்டரோட டிகிரி தான் வந்து என்னென்னா நமக்கு பெருசாக இருக்கணும். டினாமினேட்டர் டிகிரி வந்து பெருசாக இருந்ததுன்னா அது பேர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்ளத்தை நம்ம டைரெக்டாக வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி டினாமினேட்டரு அது நியூமரேட்டர் டிகிரி டினாமினேட்டர் டிகிரி ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலோ, அல்லது டினாமினேட்டர் டிகிரியை விட நியூமரேட்டர் டிகிரி வந்து பெருசாக இருந்தாலோ அந்த ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து என்னென்னா நியூமரேட்டருக்கு பார்த்தீங்களா, நியூமரேட்டர் இதுக்குள்ளே எழுதிருங்க. x² + x + 1 இதுதான் நியூமரேட்டர் எடுத்து எழுதியாச்சு. இங்கே என்ன பண்ண போகிறோம்னா டினாமினேட்டர் எடுத்து எழுத போகிறோம். x² + 5x + 6. புரியுதுங்களா? x² + 5x + 6 தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். புரியுதுங்களாம்மா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே என்ன நம்பரால் நம்ம வந்து என்ன மல்டிப்ளை பண்ணணுன்றதுக்காக எப்படி பண்ணணும்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள், அதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன x², அது இங்கே எடுத்து எழுதிருங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் அதால் டிவைட் பண்ணணும். இதால் தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன x² டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன x². இப்போ என்ன பண்ணலாம், இந்த x² நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும் 1. அந்த 1 நம்பரை கோஷன்ட் எழுதிருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 1 நம்பரால் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்னு வரும் பாருங்கள், 1 × x², 1 × 5x + 5x, 1 × 6 வந்து +6. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சைன் வந்து மாற்றணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ்னு போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு போடணும். இங்கே +x² இருக்குது, நம்ம எழுதும்போது ஆப்போசிட் சைன் -x² + 5x -5x +6 -6 இப்படி எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது +x², இது புது சைன் என்ன -x². இப்போ கேன்சல் பண்ணிடணும். புதுசாக என்ன சைன் கொடுத்தோமோ அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -5xல் ஒரு x போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் -4x. தெரியலையா? கால்குலேட்டர் எடுத்துகிட்டு கோஎஃபிஷியன்ஸை பார்த்துங்க. எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், இங்கே -5. அப்போ -5 ப்ளஸ் இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் +1 கொடுத்தீங்கன்னா என்ன வருது -4 வரும். இங்கே இருக்குது எக்ஸ் கொடுத்துங்க. அடுத்து பாருங்கள் -6, புது சைன் வந்து -6 +1, ஆன்சர் என்ன வருது பாருங்கள் -5. அப்போ -4x -5 அவ்வளோதான். இப்போது இதுக்கு பேர் என்ன, கோஷன்ட். இதுக்கு பேர் என்ன, கோஷன்ட். இது வந்து ரிமைண்டர், இது வந்து என்னென்ன டிவைசர். இப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டினை தூக்கி நம்ம ஃபஸ்ட் அப்படியே எழுதிடணும். கொடுத்தக்கூடிய கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, x² + x + 1 டிவைடட் பை x² + 5x + 6 எழுதிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்னா இங்கே பாருங்கள், கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர், இந்த ஃபார்மெட் எழுதணும். எப்படி, கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். இதில் அந்த கோஷன்ட் வந்து என்ன, கோஷன்ட் வந்து என்ன 1 எழுதிட்டேன், ப்ளஸ் இதை கோஷன்ட் வந்து எழுதியாச்சு ப்ளஸ் 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து இதுதானே ரிமைண்டர், இங்கே எழுத போகிறேன். ரிமைண்டர் வந்து என்ன -4x -5 டிவைடட் பை அடுத்து என்ன இருக்குது டிவைசர் என்ன இருக்குது பாருங்கள், x² + 5x + 6. புரியுதுங்களா? கொடுத்துக்கூடிய கொஸ்டின் தூக்கி அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் டு இது வந்து கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வந்தது -4x -5 டிவைடட் பை டிவைசர் என்ன x² + 5x + 6. அதால் தான் நம்ம டிவைட் பண்ணோம், எழுதியாச்சு. புரியுதுங்களா? இப்போ எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இந்த 1 ப்ளஸ் -4x -5 வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே டினாமினேட்டர் பாருங்கள், டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x² + 5x + 6 இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை ரஃப் ஒர்க்கில் வச்சுக்கோங்க. இப்போ x² + 5x + 6 வந்து என்னென்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு ஐ மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், டினாமினேட்டரை தனியாக எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள், x² + 5x + 6. இப்போது x² கோஎஃபிஷியன்ட் என்ன 1. அப்போ 1 × கான்ஸ்டன்ட் டைம் என்ன 6. அப்போ 1 × 6 வந்து என்ன 6. அப்போ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன
ப்ளஸ் 5 அது இங்கே எழுதிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 6 வரணும், ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வரணும் 5 வரணும். அந்த மாதிரி கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் எழுதுங்க. 1 × 6 அடுத்து என்ன 2 × 3 2 × 3நாலும் சரி 3 × 2நாலும் சரி அவ்வளோ 6 தான். எப்படி வேணால் எழுதிக்கலாம். 1 × 6 6 × 1 2 × 3 3 × 2 எப்படி வேணால் நம்ம எழுதிக்கலாம். இவ்வளோ தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 6 வர மாதிரி. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது நம்ம யூஸ் பண்ண முடியுமா? ஏன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது யூஸ் பண்ண முடியாது. இப்போ 1 × 6 6 ஓகே. ஆட் பண்ணால் நமக்கு 7 மாறிடு. மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன்று +5 வரும், இல்லைன்னா -5 வரணும். குறி மாற்றி போடும்போது அதாவது சைன் வந்து மாற்றி கொடுக்கும்போது அப்போ வந்து இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு என்னென்னா மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரணும் 6 வரணும். அப்போ வந்து 2 3 சார் 6 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன 5 வரணும். இங்கே பாருங்கள் +2 +3 ஆட் பண்ணால் நமக்கு 5 வருது. அப்போ நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்கணும்னா இங்கே பாருங்கள் x² கோஎஃபிஷியன்ட்னா 1. அந்த 1ஆல் இதை டிவைட் பண்ணணும். 2/1 2 தான். 3/1 வந்து 3 தான். x² முன்னாடி இப்போ 5 இருந்ததுன்னா இங்கே 5ஆல் டிவைட் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2க்கு முன்னாடி x கொடுத்துக்கணும். இந்த 2க்கு முன்னாடி x கொடுத்துக்கணும். இங்கே எந்த சைனுமே இல்லைன்னு என்ன அர்த்தம்? ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். எந்த சைனுமே இல்லைன்னு என்ன அர்த்தம்? ப்ளஸ்ன்னு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த 2க்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கேன்? x கொடுத்துருக்கேன். இங்கே என்ன இருக்குது பாருங்கள் x + 2 அடுத்து x இதுக்கு 3க்கு முன்னாடி என்ன x கொடுத்துக்கணும். இங்கே என்ன இருக்கு பாருங்கள் +3 x + 2 × x + 3. இந்த கொஸ்டின் தூக்கி எப்படி எழுதுங்க பார்க்கலாம். x² + x + 1 / x² + 5x + 6. புரியுதுங்களா? இப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இதுக்கு பேர் என்ன? ஸ்டார். இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன கொடுத்துக்கிறேன்? ஸ்டார்னு வந்து நான் பேர் கொடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டிகிரி செக் பண்ணி பாருங்கள். இதனுடைய எக்ஸினுடைய டிகிரி வந்து எக்ஸினுடைய பவர் வந்து என்ன 1ங்களா? அப்போ நியூமரேட்டர் டிகிரி வந்து 1. இது வந்து x × x x². டினாமினேட்டர் டிகிரி வந்து 2. அப்போ டினாமினேட்டர் டிகிரி தான் வந்து என்ன ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா நியூமரேட்டர் டிகிரி வந்து 1, டினாமினேட்டர் டிகிரி வந்து என்ன 2. அப்போ டினாமினேட்டர் டிகிரி தான் வந்து நமக்கு ஜாஸ்தி இருக்குது. இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது. ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ தான் வந்து என்னென்னா பார்சல் ஃப்ராக்ஷனுக்கு வரோம். இப்போ வந்து என்ன ஸ்டெப் 1. ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். இது என்ன எடுத்துக்கலாம் பாருங்கள். -4x - 5 / என்ன இருக்குது பாருங்கள் x + 2 × x + 3 இருக்குங்களா? அதை எடுத்துக்கங்க. ஈக்குவல் டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். இது லீனியர் ஃபேக்டர், இது லீனியர் ஃபேக்டர். இந்த லீனியர் ஃபேக்டர் எதுவுமே நமக்கு ரிப்பீட்டட் ஆகலை. அப்போ எப்படி எப்படி நம்ம பிரிக்கலாம்? a/ ஃபஸ்ட்டு லீனியர் ஃபேக்டர் ப்ளஸ் அடுத்து b/ செகண்ட் லீனியர் ஃபேக்டர் x + 3 இப்படி பிரிச்சுக்கலாம். இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். 2 சைடு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கு நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம். இது LHSன்னு வச்சுக்கிறோம், இது RHSன்னு வச்சுக்கிறோம். இப்போ LHSல என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். -4x - 5 / x + 2 × x + 3 ஈக்குவல் டு அதாவது என்னென்னா LHSல என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதை அப்படியே தூக்கி RHS எழுதுங்க பார்க்கலாம். x + 2 × x + 3. அடுத்து நம்ம நியூமரேட்டர் எப்படி ஃபில் பண்ணுவோம்? இங்கே a இருக்குங்களா? அப்போ a எழுதிக்கலாம். டினாமினேட்டர் கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே x + 2 இருக்குது, இங்கே x + 2 இருக்குது. மறைச்சிக்குங்க. மீதி என்ன இருக்குது பாருங்கள் x + 3. அப்போ x + 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் b. இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள் x + 3. இதனுடைய x + 3 மறைச்சிக்குங்க. அப்போ என்ன இருக்குது? x + 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? நம்ம வந்து என்னது லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் ஆக கிடையாது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் கரெக்டாக தானே சார், ஏன் இப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் லீனியர் ஃபேக்டரில் ரிப்பீட்டட் வரும்போது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்காக இந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்மளாம் டினாமினேட்டர் 2 கேன்சல் பண்ணிடலாங்களா? பண்ணோம் நம்மளுக்கு என்ன வரும்? -4x - 5 ஈக்குவல் டு a × x + 3 + b × x + 2ன்னு வந்துடும். இப்போ இதை பாக்ஸ் பண்ணி இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டெப் 3ல நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்தா இந்த ஃபேக்டரை நம்ம 0 பண்ண முடியும்? இங்கே என்ன இருக்குது பாருங்கள், +2ன்னு இருக்குங்களா? அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ எக்ஸ் +2க்கு ஆப்போசிட் சைன் என்ன? -2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுத்தோம்னா -2 + 2 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ இந்த ஃபேக்டர் நம்மளுக்கு வந்து 0 ஆகிடும். இது வந்து எதில் கொடுக்கணும்? x = -2ன்னு செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். அப்போ எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே டிக் பண்ணி வச்சுக்க பார்க்கலாம். டிக் பண்ணிவிட்டு இந்த டிக் பண்ண இடத்துல தான் என்ன கொடுக்கணும்? -2 கொடுக்கணும். ஆல்ரெடி -4 இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக -2 -5 ஈக்குவல் டு a × எக்ஸுக்கு பதிலாக -2 + 3
ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -2 + 2. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து கால்குலேட்டர் நீங்கள் பார்க்கலாம். -4 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், -2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு -5 ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள், இது 3ன்னு வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 3 வருது. ஏ பட் -2 + 3ன்னு கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள், என்ன வருதுங்க 1. புரியுதுங்களா? இது 1 ப்ளஸ் -2 + 2 வந்து ஆன்சர் என்ன வந்து 0. 0 இன்ட்டு பி வந்து 0 தான். புரியுதுங்களா? அப்போ இது கொடுக்க வேண்டாம். அப்போ 1 இன்ட்டு ஏ வந்து ஏ தான். அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன 3. நீங்கள் இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 1 வந்து கீழே கொண்டு வந்து கூட கொடுத்துக்கலாம். 3/1 ஆன்சர் வந்து 3 தான். இப்போ ஏனுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக நல்லா புரிஞ்சுக்குமா, எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்தோம்னா இந்த ஃபேக்டரை நம்ம 0 பண்ண முடியும். சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, +3 இருக்குங்களா. எக்ஸுக்கு பதில் என்ன நம்பர் கொடுத்தது 0 பண்ண முடியும் இந்த ஃபேக்டரை. +3க்கு ஆப்போசிட் சைன் என்னங்க -3. அப்போ -3 கொடுத்தா தான் இந்த ஃபேக்டர் ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ -3 + 3 வந்து என்ன 0. அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், -3 கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு சொல்லி எந்த ஈக்குவேஷனில் கொடுக்கணும், செகண்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இங்கெல்லாம் என்ன கொடுக்க போகிறோம், -3 கொடுக்க போகிறோம். இப்போ -4 × -3 -4 டிக் பண்ண இடத்துலலாம் -3 -5 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது -3 + 3 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக -3 + 3 ப்ளஸ் பி இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த எக்ஸுக்கு பதிலாக -3 + 2. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், பண்ண போகிறோம் -3 + 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். கால்குலேட்டர் எடுத்துங்க. -4 ப்ராக்கெட் ஓப்பன் -3 ப்ராக்கெட் க்ளோஸ் -5 ஈக்குவல் டு ஆன்சர் வருது பாருங்கள் 7 ஈக்குவல் டு -3 + 3. அப்போ ஆன்சர் என்ன வரும், கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள். 0 இன்ட்டு ஏ வந்து 0 தான். அடுத்து பாருங்கள், பி -3 + 2ன்னு கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா 1ன்னு வரும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு பியினுடைய மதிப்பு தான் தேவை. அப்போ பி ஈக்குவல் டு 7 டிவைட் பை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற -1 கீழே வந்து டிவைட் பை -1. அப்போ பி ஈக்குவல் டு -7 டிவைட் பை -1 அடிச்சு பாருங்கள். பியோட வேல்யூ என்ன -7. அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து பி இன்ட்டு -1 வந்து -bன்னு எழுதிக்கலாம். -b ஈக்குவல் டு 7 கொடுத்துட்டு -ஆல் 2 சைடு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா b ஈக்குவல் டு -7 வந்துடும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணால் ஏனுடைய மதிப்பு பியினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் 4ல் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது ஸ்டெப் 4ல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படி எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். -4x - 5 டிவைட் பை x + 2 × x + 3 எழுதிடலாங்களா. -4x - 5 டிவைட் பை x + 2 × x + 3 ஈக்குவல் டு இப்போ இங்கே ஏனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. ஏனுடைய வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே என்ன வரும், 3 டிவைட் பை x + 2. ஏக்கு பதிலாக 3 கொடுத்தாச்சு, இங்கே x + 2. அடுத்து பிக்கு பதில் என்ன வந்திருக்கு பாருங்கள், -7. அப்போ இந்த பிக்கு பதில் நம்ம என்ன கொடுக்கணும், -7 டிவைட் பை x + 3. பிக்கு பதிலாக -7 டிவைட் பை x + 3ன்னு கொடுத்தாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு கிடைச்சது. புரியுதுங்களா? ஆனால் அந்த ப்ராப்ளம் முடிஞ்சா இன்னும் முடியலை. இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டாருங்கிற ஈக்குவேஷன்லேருந்து எப்படி எடுத்து எழுதலாம். இப்போ இதைத்தான் வந்து என்னென்னா நல்லா கவனிச்சுங்க. நம்ம இதைத்தான் வந்து என்னென்னா தனியாக எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இதைத்தான் என்ன பண்ணியிருக்கோம், தனியாக எடுத்து சால்வ் பண்ணி இந்த ஆன்சருங்க ஒரு -4x - 5 டிவைட் பை x + 2 × x + 3 இதுக்கு தான் ஆன்சர் ஏபி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எழுதணும். அப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், இது பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு பாருங்கள், இந்த ஸ்டார் ஈக்குவேஷன் அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். x² + x + 1 டிவைட் பை x² + 5x + 6 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கேன் 1. அப்போ 1 எழுதிருங்க. அடுத்து 1 ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், -4x - 5 டிவைட் பை x + 2 × x + 3க்கு பதில் உண்டான ஆன்சர் என்ன இருக்குது பாருங்கள். இதுதான் அதனுடைய ஆன்சர். அதுக்கு பதில் என்ன கொடுத்து பாருங்கள், இதுக்கு பதிலாக தான் இது எழுதுகிறோம். புரியுதுங்களா? அப்போ இதனோட ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள், 3 டிவைட் பை x + 2 -7 டிவைட் பை x + 3. உங்களுக்கு புரியிருக்காக வேணால் இப்படி ஒரு ப்ராக்கெட் வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் கொடுத்துக்குங்க. புரியுதுங்களா? 1 ப்ளஸ் இதனுடைய ஆன்சர் தான் தூக்கி இங்கே எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஏதாவது என்னென்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணும்போது இங்கே வந்து என்னென்னா டினாமினேட்டரை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு லீனியர் ஃபேக்டரை மாற்றினதுக்கப்புறம் ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணுறோம்.
பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.